ஆக்சுவலாக நம்ம நேற்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கிராஷ் பெரிய ஒரு டம்ப்பு. யூஎஸ் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட $1.5 trillion ஆனது கம்ப்ளீட்டாக மார்க்கெட் விட்டு வைப் அவுட் ஆயிருக்குது. ஆப்பிள் 2% ப்ளஸ், அமேசான் 4.5% மேலே. அண்ட் நேற்று அப்படி என்ன தான் ஃபெட் மீட்டிங்கில் வந்து நடந்தது. ஃபெட் மீட்டிங்க்கு அப்புறம் ஏன் இந்த அளவுக்கு ரெட்டு மார்க்கெட்டில் பார்த்தோன்னா, சேர்பர்சன் ஜெரோம் போவல் சும்மா இல்லாமல் அவர் என்ன வந்து சொன்னாருன்னா, சரி இப்போ நம்ம பிட்காயின் வந்து டெக்னிக்கல் வைஸ் எப்படி வந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்னு வந்து பார்ப்போம். பிட்காயின் டம்ப் ஆகி பிட்காயின் டாமினன்ஸ் பம்ப் ஆச்சுன்னா நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து நடந்திருக்குது. பிட்காயின் டாமினன்ஸ் ஸ்டாப் அவுட் ஆகும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் வி நெவர் நோ. ஏன்னா இது டிசம்பர் மாதம் வேறு, என்ன வேணால் நடக்கலாம். மேபி டாலர் இண்டெக்ஸ் எப்படி மூவ் ஆகலாம்னு நான் வந்து நினைக்கிறேன்னா, ஸ்ட்ராங்காக இருந்த ஆல்ட் காயின்ஸ் ஓரளவுக்கு டம்ப் ஆயிருக்கு. வீக்காக இருந்த ஆல்ட் காயின்ஸ் நியூ லோலாம் கூட சில ஆல்ட் காயின்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. ட்ரம்ப் வந்தாருன்னா போவலில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாரா வேறு ஒரு ஆளை வச்சு அப்படின்னு. இப்போ என்ன நான் எதிர்பார்க்குறேன்னா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் அஜித். வெல்கம் டு கிரிப்டோ நாலேஜ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக கிரிப்டோ மார்க்கெட் அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் வந்து இருந்தது. பிட்காயின் ஆல்ட் காயின்ஸ்லாம் இன்னும் பெரிய அளவில் வந்து ஃபாலோ ஆகிட்டு வந்து இருந்தது. நேற்று ஃபெட்டோட மீட்டிங் வந்து இருந்தது. அந்த மீட்டிங்க்கு அப்புறம் இன்னும் பெரிய லெவலில் கிரிப்டோ மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சு. என்ன அந்த மீட்டிங்கில் வந்து நடந்தது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். அண்ட் ஆல்சோ கிரிப்டோ மார்க்கெட் அப்கமிங் டேஸில் ரெக்கவர் ஆக வந்து வாய்ப்பு வந்து இருக்குதா, இன்னும் இல்லைனா ஃபர்தராக வந்து டவுன் ஆகுமா, ஆல்ட் காயின்ஸ்லாம் இன்னும் டம்ப் ஆனால் எந்த அளவுக்கு டம்ப் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி பயங்கரமான டிஸ்கவுண்ட்டில் டம்பில் வந்து ஆல்ட் காயின்ஸ் வந்து இருக்குது. வீடியோவில் எல்லாத்த பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா பிட்காயினோட டெக்னிக் அனாலிசிஸ், எத்தேரியமோடது, பிட்காயின் டாமினன்ஸோடதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஏன் இந்த டம்ப், இந்த கிராஷ் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். லெட்ஸ் கெட் இன் திஸ் வீடியோ ரைட் நவ். ஆக்சுவலாக நம்ம நேற்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கிராஷ் பெரிய ஒரு டம்ப்பு. கிரிப்டோ விட யூஎஸ் மார்க்கெட்ஸ் பெரிய லெவலில் வந்து டம்பாக இருந்தது. பொதுவாகவே யூஎஸ் மார்க்கெட்ஸ் லைட்டாக தும்முனாவே கிரிப்டோ பெரிய லெவலில் வந்து டம்ப் ஆகும். ஆனால் கிரிப்டோ விட யூஎஸ் மார்க்கெட் தான் அதிகமாக டம்பாக இருக்குது. கிரிப்டோ ஓரளவுக்கு வந்து ஹோல்ட் ஆகிட்டு தான் வந்துருக்கு. இன்னுமே வந்து மேபி நீங்கள் கிரிப்டோவில் ஸ்பாட்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த டம்போட தாக்கம் அந்த அளவுக்கு தெரியாமல் வந்து இருந்திருக்கலாம். இதுதான் ஸ்பாட்டில் ஹோல்ட் பண்ணுறதோட ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டும் கூட. நேற்று எந்த அளவுக்கு இந்த டம்ப் கிராஷ் ஆனது வந்து இருந்ததுன்னா, யூஎஸ் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட $1.5 trillion ஆனது கம்ப்ளீட்டாக மார்க்கெட் விட்டு வைப் அவுட் ஆகிருக்குது. விச் இஸ் 3% கிட்டத்தட்ட ஓவரால் வேல்யூவேஷன்லேருந்தே வந்து வைப் அவுட் ஆகிருக்கு. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் இன்னும் பெரிய அளவில் வந்து ஃபாலோ ஆயிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், ஆப்பிள் 2% ப்ளஸ், அமேசான் 4.5% மேலே, நிறைய டெஸ்லாலாம் 10%. ஸோ பயங்கரமான ஒரு டம்ப் ஆனது நேற்று வந்து நம்ம பார்த்துருந்தோம். வித்தின் 1 ஹவரில் கிட்டத்தட்ட $300 million மேலே கிரிப்டோவில் வந்து லிக்விடேட் ஆகப்பட்டிருக்கு ஓவரால் கிரிப்டோ மார்க்கெட்டில். அண்ட் நேற்று அப்படி என்ன தான் ஃபெட் மீட்டிங்கில் வந்து நடந்தது. ஃபெட் மீட்டிங்க்கு அப்புறம் ஏன் இந்த அளவுக்கு ரெட்டு மார்க்கெட்டில் பார்த்தோன்னா, ஆக்சுவலாக எதுவுமே தப்பாகவே போகல. முன்னாடி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 4.75% வந்து இருந்தது. ஃபெட்டுக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா 0.25 வந்து கம்மி பண்ணி 4.5 வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாற்றுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஃபெட்டும் அதை தான் வந்து பண்ணாங்க. மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சோ அதுதான் வந்து நடந்தது. அப்படி இருந்தால் ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெட் வந்து கட் பண்ணது இல்லாமல் ஃபெட்டோட சேர்பர்சன் ஜெரோம் போவல் சும்மா இல்லாமல் அவர் என்ன வந்து சொன்னார்னா, இட் மைட் டேக் 1 to 2 years ஃபார் இன்ஃப்ளேஷன் டு ரீச் 2% அப்படின்னு சொன்னார். ஃபெட்டோட முன்னாடி கோல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து 2% வரைக்கும் குறைக்கிறதா வந்து இருந்தது. இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிலோ 3% வந்து இருந்துகிட்ருக்கு. இவங்க 2% வரைக்கும் இவங்க வச்ச டார்கெட்டை இன்னும் மறக்காமல் 2% வந்து போக வைக்கணும். அதுக்கு வந்து இன்னும் 1 or 2 years வந்து ஆகும் அப்படின்னு சொல்கிறனால என்ன இங்கே வந்து மீன் ஆகுதுன்னா, அப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இவங்க வந்து ஃபர்தராக வந்து குறைக்க போகிறதில்ல. இன்ட்ரெஸ்ட் ரேட் இவங்க குறைச்சிட்டே போவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் எல்லாமே நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன். மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷனும் அதுதான் இருந்தது. ஆனால் இப்போ இவங்க வந்து இன்னும் அந்த 2% பற்றி பேசுகிறனால 2% கொண்டு போவோம் இன்னும் 1 or 2 இயர்ஸில் வந்து அப்படின்னு சொல்கிறனால அது ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக வந்து இந்த இடத்துல இருக்கா. அது இல்லாமல் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா, யூஎஸோட ட்ரெஷரி ரிசர்வில் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஃபெட் இஸ் நாட் அலோட் டு ஓன் பிட்காயின் அப்படின்னு. ஸோ இதனால் பிட்காயினையும் முடிச்சு விட்டாங்க. இந்த சைடு ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாத்தையும் வந்து இது பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் வி ஹவ் அவாய்டட் எ ரெசெஷன் அண்ட் எக்ஸ்பெக்ட் அனதர் வெரி குட் இயர் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஓவரால் வந்து பார்க்கும்போது மார்க்கெட்டுக்கு அந்தளவு பாசிட்டிவ் அமையாதனால மார்க்கெட் பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் ஆகிருந்தது. கிரிப்டோவும் இப்போ அப்படியே S&P 500 இதுவும் பாருங்கள். S&P 500 இன்னும் பெரிய அளவுலேயே ஃபால் வந்து பார்த்தோம். இது வந்து நார்மல்
எடுக்காமலே இல்லை, விக்கு கணக்கு எடுக்காமலே நம்ம கிராஷ் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3% ஆனது வந்து வருது. சரி, இப்போ நம்ம பிட்காயின் வந்து டெக்னிக்கல் வைஸ் எப்படி வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்ப்போம். பிட்காயின் ஆக்சுவலாக பயங்கரமாக பம்ப் அப்படிங்கிற வந்து பார்த்துட்டு இருந்தோம் கைஸ். பிட்காயினோட பம்பில் ஆல்ட் காயின்ஸ் பெருசாக வந்து ஜாயின் ஆகலை. பிட்காயின் டாமினன்ஸ் பம்ப் ஆகிட்டு இருந்தது, பிட்காயினும் வந்து பம்ப் ஆகிட்டு இருந்தது, விச் வாஸ் ஆக்சுவலி குட். எப்பவுமே என்னன்னா, இது நிறைய வீடியோஸில் நம்ம வந்து பேசியிருக்கோம், பிட்காயின் பம்ப் ஆகுது, பிட்காயின் டாமினன்ஸும் கூட வந்து பம்ப் ஆகுதுன்னா ஆல்ஸ் வந்து பெரிய அளவில் வந்து பம்ப் ஆகாது. இதே பிட்காயின் டம்ப் ஆகி பிட்காயின் டாமினன்ஸ் பம்ப் ஆச்சுன்னா நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் வந்து பேசியிருந்தோம். அதே மாதிரி தான் இப்போ வந்து நடந்திருக்குது. பிட்காயின் டம்ப் ஆகிட்டு பிட்காயின் டாமினன்ஸ் வந்து பம்ப் ஆனனால ஆல்ட் காயின்ஸில் பெரிய சீரியஸான கிராஷ் அப்படிங்கிற பார்த்துட்டு இருந்தோம். இந்த பர்டிகுலர் ரேஞ்சை வந்து போன வீடியோலையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த இடத்துல ஒரு சின்ன ரிஜெக்ஷன் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸ்டில் இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் டாமினன்ஸ் டாப் அவுட் ஆகும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் வி நெவர் நோ. ஏன்னா இது டிசம்பர் மாதம் வேறு, என்ன வேணால் நடக்கலாம். அது வேறு ஆட்சி வேறு மாறப்போகுது இந்த வர ஜான்வரியில். ஸோ இந்த இடப்பட்ட டைமில் என்ன வேணால் நடக்கலாம். ஆட்சி மாறினோடனே கூட அந்த ஜான்வரி டைம்லலாம் சீரியஸான வால்டாலிட்டி இருக்கனால முடிஞ்ச அளவுக்கு லெவரேஜ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே ஓகேவாக தான் கைஸ் இருந்தது. பிட்காயின் வந்து பம்ப் ஆகிட்டு இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் பிட்காயின் பம்ப் ஆகிட்டு ஒரு 110K மேலே வந்து கொஞ்சம் கன்சால்டேட் ஆகிட்டு அப்படி சைட்வேஸில் போச்சுன்னா கூடிய சீக்கிரம் எத்தேரியம் பம்ப் ஆகிருக்கும். பிட்காயின் டாமினன்ஸும் இந்த பிட்காயினோட இன்னும் கொஞ்சம் பம்பில் இந்த பர்டிகுலர் லெவல் ரீச் ஆகிட்டு அங்கே ரிஜெக்ட் ஆகி மொத்தமாக ஆல்ஸ் பம்ப் ஆகிறது தான் வந்து எக்ஸ்பெக்டேஷனாக வந்து இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாம் வந்து போயிட்டு இருந்தது. பட் நேற்று S&P 500 இந்த அளவுக்கு அடி வாங்கினால ஓவரால் கிரிப்டோ மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு டவுன்ஃபால் வந்து பார்த்துட்ருக்கோம். சரி, ஓகே, இப்போ என்ன தான் வந்து நடக்கும் அப்கமிங் டேஸில், என்ன தான் நம்ம பிட்காயினாக இருக்கட்டும் ஆல்ட் காயின்ஸாக இருக்கட்டும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் 1 lakh அப்படிங்கிற இன்னும் ஒரு நல்ல லெவலாக வந்து இருந்துகிட்ருக்கு. பிட்காயின் நல்லா தான் அதை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த இடத்துல இப்போ ஒரு சின்ன பவுன்ஸ் அப்படிங்கிற வந்து பார்க்குறோம். ஆனால் இந்த பவுன்ஸ் வந்து ஹோல்ட் ஆகுமா? எனக்கு தெரிஞ்சு உடனடியாக இந்த இடத்துலேருந்து வி ஷேப் ரெக்கவரி அப்படிங்கிறது இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு இன்னும் ஒரு வாரம் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. நியூ இயர் வந்து வரப்போகுது. யாரும் மார்க்கெட்ஸில் வந்து உட்காந்துட்டு தலையை உடச்சிட்டு இருக்க மாட்டாங்க. பீப்புள் வந்து முடிஞ்சால் சின்ன அளவுக்கு கேஷ் அவுட் பண்ணி அவங்களோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. த்ரூ அவுட் கிறிஸ்மஸ் வந்து பம்ப் ஆகும்னு வந்து எதிர்பார்க்கப்பட்டது. பட் இந்த மாதிரி மார்க்கெட் கொஞ்சம் டைரக்ஷன் திரும்பினால வி வில் ஹாவ் டு வெயிட். சரி, அப்போ என்ன தான் வந்து அப்கமிங் டேஸில் பிட்காயினோட லெவல் நான் எது வந்து பார்க்குறேன்னா, மேஜராக இந்த 96,000 to 95,000 ஒரு மேஜர் லெவலில் இருக்குது. மேபி ஜனவரி மாதம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த டம்ப் என்னென்னா, பெரிய அளவில் பிட்காயின் இன்னும் பெருசாக பம்ப் ஆகிட்டு அது கூட ஆல் காயின்ஸ்லாம் ஒரு நல்ல லெவல் இன்னும் இந்த இடத்துலேருந்து 2x மேலே வந்து ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 30% ஃபால் அப்படிங்கிறது ஒரு 85,000லாம் மேபி வரலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது. இப்போ என்ன நான் எதிர்பார்க்குறேன்னா, இந்த இடத்துலேருந்து இது ஒரு மேஜர் லெவலாக இருக்குது. இது ஹோல்ட் பண்ணலன்னா 90K மேபி 85Kவும் பார்க்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நீங்கள் உடனே பேனிக் ஆகாதீங்க. அதுக்காக ஆல்ட் காயின்ஸ் பெரிய அளவில் டம்ப் ஆகணும் இதுக்கு மேலே எந்த அவசியமும் வந்து இல்லை. ஏன்னா இது நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் போன சைக்கிள்லையும் வந்து பார்த்தது தான். பிட்காயின் டம்ப் ஆகும்போது ஆல்ட் காயின்ஸ் பெரிய அளவில் டம்ப் ஆகாமல் பிட்காயின் டம்ப் முடிஞ்சதும் பிட்காயின் ஒரு சைட்வேஸில் போகும். இந்த மாதிரி மேஜரான டம்ப்புக்கு அப்புறம் கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆகி சைட்வேஸில் போகும். அந்த இடத்துல ஆல்ட் காயின்ஸ்லாம் பிச்சுட்டு பறக்கும். இது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா, மேபி உங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு நிகழ்வை வந்து நிறைய பேருக்கு வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பெரிய அளவில் பிட்காயின் ஃபால் ஆச்சுல, ஃபால் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு 3-4-5 வாரத்துக்கு மேலே பிட்காயின் சைட்வேஸில் போச்சு. இந்த இடத்துல நிறைய ஆல்ட் காயின்ஸ் பெரிய ரேலி பார்த்தோம். கர்லானோலாம் அப்போ தான் வந்து பிச்சுட்டு பறந்துச்சு. மேட்டிக்காக இருக்கட்டும், ஐ ரிமெம்பர் சொல்லனாவும் நல்லா அந்த டைமில் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப வந்து குழப்பிக்காதீங்க. ஸ்பாட்டில் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் இப்போதைக்கு மார்ஜினோ ஃபியூச்சர்ஸும் வந்து தொடாதீங்க. பிட்காயினோட நெக்ஸ்ட் லெவல்ஸாக நான் இதை தான் வந்து பார்க்குறேன். மேபி இந்த இடம் ஏதாவது ஹோல்ட் பண்ணிச்சுன்னா வெல் அண்ட் குட். இந்த இடத்துல சைட்வேஸ் போச்சுன்னா வெல் அண்ட் குட். இல்லைனா நெக்ஸ்ட் லெவல்ஸாக 85K வரைக்குமே வந்து வர்ஸ்ட் கேஸில் வந்து அந்த இடத்துல கன்சால்டேட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம DXY பார்ப்போம். அண்ட் மெயினாக பிட்காயின் டாமினன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருவோம். பிட்காயின் டாமினன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேபி இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுது, கொஞ்சம் கூடவே வந்து பம்ப் ஆகிட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு டீவியேஷன் மாதிரி பார்த்துட்டு கீழே வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கன்சால்டேட் ஆகி கீழே வரது ஒரு நல்ல பிளேவாக வந்துருக்கும் எனக்கு தெரிஞ்சு. டாலர் இண்டெக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் மூவ் ஆகுது. டாலர் இண்டெக்ஸ் ரொம்ப நம்ம வந்து சின்ன டைம் ஃப்ரேமில் சம்மந்தப்படுத்தி வந்து பார்க்க முடியாது. பட் ஆனால் ஓவரால் டாலர் இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகி பம்ப் ஆகிறது வந்து கிரிப்டோவாக இருக்கட்டும் அந்த ஹோல் மார்க்கெட்ஸ்க்கு வந்து நல்லதில்லை. மேபி டாலர் இண்டெக்ஸ் எப்படி மூவ் ஆகலாம்னு நான் வந்து நினைக்கிறேன்னா, இந்த 110 பக்கம் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் டாலர் இண்டெக்ஸ் வந்து இருக்குது. மேபி டாலர் இண்டெக்ஸ் இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பம்ப் ஆகிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்து அகெயின் இந்த நெக்லைன்லாம் வர்றது ஓவரால் கிரிப்டோ மார்க்கெட்ஸ்க்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு விஷயமாக வந்து இருக்கும். ஸோ இதை நம்ம பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும் எப்படி இதெல்லாம் வந்து ப்ளே அவுட் ஆகுது அப்படின்னு. அண்ட் ஆல்சோ இப்போ
இப்போ ட்ரம்ப் தான் வந்து வரப்போகிறாருல, அவர் வந்து ஃபெட்டோட சேர்மேன். ஏன்னா இப்போ SEC சேர்மேனாக இருந்த கேரி ஜென்ஸ்லரை வந்து மாற்றி ஒரு ப்ரோ கிரிப்டோ ஆளை வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போது ஃபெட்டோட சேர்மேனும் மாறுவாங்கன்னா அதுதான் இல்லை. லாஸ்ட்டாக December 9th வந்த ஒரு நியூஸ் இது வந்து ட்ரம்ப் வந்து இது மாதிரி போவலை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அந்த நியூஸ் வந்து வந்தது. லேட்டரான் இப்போ வரைக்கும் அதை பற்றி பெருசாக வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ட்ரம்ப் வந்தாருன்னா போவலை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாரா வேறு ஒரு ஆளை வச்சு அப்படின்னு. ஸோ அதனால தான் இப்போது போவல் கொடுத்துருந்த அந்த பேட்டியில் அவரோட இது அப்படிங்கிறது பெரிய லெவலில் மார்க்கெட்டில் தாக்கம் வந்து உண்டு பண்ணுச்சு. டாலர் இன்னும் பெரிய லெவலில் ஸ்ட்ராங்காக இப்போ வந்து பம்ப் ஆகிட்டு வந்துருக்குது. அண்ட் ஓவரால் மார்க்கெட்ஸ் வந்து பார்க்கும்போது நம்ம பேனிக் ஆகணும்னா அவசியமே வந்து இல்லை. எனிவே பிட்காயின் டாமினன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து விடும். பிட்காயினும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வீக்காகவே வந்து இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து இருந்துகிட்ருக்கு. நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப போன வாட்டி விட ரொம்ப பெரிய ஆல்ட் சீசன் பார்க்கணுன்னா பிட்காயினை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெடரல் ரிசர்வோட ட்ரெஷரியில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்க போகுது அப்படிங்கிறதான் கேள்வி. பிரம்மாண்டமாக போன வாட்டி விடவும் இந்த வாட்டி இருக்கணும்னா எல்லாமே வந்து கை கூடி வரணும். மேபி வர்ஸ்ட் கேஸில் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஆல் சீசன் அது பார்ப்போம் அப்படிங்கிறதான் எக்ஸ்பெக்டேஷனாக இப்போதைக்கு வந்து இருந்துட்டு இருக்கு. டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கரெக்ஷன் ஆனது நம்ம வந்து பார்த்துருந்தோம். டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டும் பெரிய லெவலில் வந்து கரெக்ஷன் ஆனது வந்து எடுத்துருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் பார்த்துருந்து ட்ரம்ப் மூலயமா 3 trillion அகைன் வந்துருச்சாடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். பட் அந்த போன நம்ம December 9th அப்போல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பார்த்தீங்களா அந்த டம்ப்பு, அந்த அளவுக்கு கூட இன்னும் டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப் வந்து வர கிடையாது. அக்ராஸ் போர்ட் மார்க்கெட்ஸ் எந்த அளவுக்கு வந்து டம்ப் ஆகிட்டு வந்திருக்குன்னா எல்லாமே பயங்கரமாக ஒரு 10% மேலே அப்படி இப்படின்னு சரியான டம்ப்பு. ஸ்ட்ராங்காக இருந்த ஆல்ட் காயின்ஸ் ஓரளவுக்கு டம்ப் ஆகிருக்கு. வீக்காக இருந்த ஆல்ட் காயின்ஸ் நியூ லோலாம் கூட சில ஆல்ட் காயின்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. நம்மளோட ஆல்ட் காயின் லிஸ்ட்டும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேபி நீங்கள் இதில் உங்களுக்கு பிடிச்சிருக்க ஆல்ட் காயின்ஸ் ஏதாவது என்ட்ரியில் இருந்தால் கட்டாயம் வந்து மேபி இந்த இடத்துல நீங்கள் பையிங் ரேஞ்சாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ எத்தேரியம்க்கு வந்து வருவோம். எத்தேரியம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா மேபி கொஞ்சம் வந்து 4200 அதெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு பெரிய லெவலில் பேனிக் உண்டு பண்ணுற மாதிரி இந்த லெவல்ஸ் கொண்டு வந்து மறுபடியும் பம்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நான் வந்து எதிர்பார்த்தேன். பட் எதேரியம் இதுவுமே பெரிய அளவில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. பட் ஸ்டில் நம்ம இந்த ரெட் பாக்ஸ் வந்து பிரேக் ஆகாத வரைக்கும் பெரிய அளவில் நம்ம பேனிக்காக எந்த அவசியமும் வந்து இல்லை. எதேரியமும் நல்லா தான் ஹோல்ட் அப் பண்ணிட்டு வந்து இருக்குது. மேபி கொஞ்சம் இந்த இடத்துல நெக்லைன்லாம் பிரேக் ஆகி கீழே வந்ததுன்னா கொஞ்சம் ஷார்ட் டைமுக்கு வந்து பேரிஷாக வந்து மாற வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் ஓவரால் எல்லாமே நல்லா தான் வந்துருக்கு. ஏன்னா இது புல் மார்க்கெட் டிசம்பரில் ரொம்ப அன்சர்டைனான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கனால தான் மார்க்கெட்ஸ் இந்த அளவுக்கு ரொம்ப வால்டைலான பிஹேவியர் ஆனது வந்து பார்த்துட்ருக்கோம். BTC வந்து பார்க்கும்போது ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸில் வந்து இருக்குது. ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு BTC இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகி இதை பிரேக் பண்ணிட்டு மேலே வந்துதுன்னா ஹியூஜான ஃபயர் ஒர்க்ஸ் ஆனது எத்தேரியமில் இருக்கட்டும் மற்ற ஆல்ட் காயின்ஸாக இருக்கட்டும் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த லெவல்லாம் எத்தேரியம் வந்தாலே நம்மளுக்கு பயங்கரமாக ஓவரால் ஆல்ட்ஸில் வந்து பம்ப் அப்படிங்கிற வந்து பார்ப்போம். போன வாட்டி எந்த லெவல் வந்து எத்தேரியம் வந்து போயிருந்ததுனா போன வாட்டி கிட்டத்தட்ட 0.08 வந்து போயிருந்தது. பிஎன்பியாக இருக்கட்டும் சொலோனாக இருக்கட்டும் எல்லாம் ஓரளவுக்கு ஹோல்ட் அப் பண்ணிட்டு வந்துருக்குது. ஸோ ஓவரால் இது தான் கைஸ் நான் ஷேர் பண்ண வந்து நினச்சேன். மார்க்கெட் பார்த்து நீங்கள் எதுவும் பேனிக் ஆக வந்து வேண்டாம். இது வந்து ஒரு அன்சர்டைனான பீரியட்னால இதெல்லாம் வந்து நடக்குது. இது வரைக்கும் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் மூலமா அப்டேட் கொடுக்க முடியலனா வாய்ஸ் நோட்டியாவது உங்களுக்கு எதாவது அப்டேட் அப்படிங்கிறது உடனே வந்து கொடுக்குறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.